கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவேன் நான். புது பலன், ஓஹோ, புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவேன் நான். புது பலன், ஹல்லேலூயா, புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை உயர்த்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடும். சத்தமாய் சொல்லுங்கள். சாத்தானின் கோட்டைகளை ஓ சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடும். ஹல்லேலூயா, புது பலன். ஓ ரபப கரதலரே, ஆமென். புது பலன், புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. புது பலன் சகரதர கட்டதரனலா. கர்த்தரில் பலனடையோ பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலனடையோ பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். ஆவியில உணர்ந்து முழு பலத்தோடே புது பலன் அடைந்திடும். புது பலன் அடைந்திடுவே. பரபலரோ புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. பரபலரத்தலரோ புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. ஓ புது பலன் அடைந்திடுவே. சத்தமாய் ஹல்லேலூயா. ஓ ரமம மரக்கதரனலபோ. ஹல்லேலூயா,
அடைந்திடுவே. ஹல்லேலூயா. இந்த காலையில் அப்படி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உமக்கு காத்திருந்து கழுகு போல பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து நான் உயர எழும்பணும். ஆண்டவரே ஜீ கொடுங்கப்பா. இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே இந்த காலையில் நீங்கள் நிரப்பப்பட கர்த்தரை மனதார துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆலடரகடதரனலா ரே மமமமதர கட்டதரமனமலமா. சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார். பாடிக்கிட்டே இசை வாசிக்கணும். சகலமும் மேற்கொள்ளுவார். புதுபல நீ புதுபல, ஓ புதுபல. புதுபல அடைந்திடுவே. தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் தாகத்தோடு, ஓ வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை நல்லா சேர்ந்து பாடுங்க. சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் அத்தனை பேருமா இன்று காணும் எகிப்தியரை என்றென்று காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியரை என்றென்று கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காயாவும் செய்பவரே.
சொல்லுங்கள். எகிப்தியரை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியரை என்றென்று காண்பது. சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டமே கலங்கிட தேவையில்லையே. வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார். சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். வலக்கர வலக்கர வாழ்நாளெல்லாம் சொன்னதை செய்யும் வரை ஆமென் கைவிடவே என்றென்று காண்பதில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று பரபல பரபக்கவரா தீபக்கவரபக்கரபா சிக்கவரபக்கரபரகரபரபா கலங்கிட தேவையில்லை. கத்தரமணமலமா உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவராகவே இருப்பதா குறைவுகள் எனக்கில்லை. ரெண்டு கையை உயர்த்தி உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவராகவே இருப்பதால் குறைவுகள் எனக்கில்லை. அவர் பெரிய காரியங்கள் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவே. நான் பயப்படாமல் என்றும் காப்பார், புகழ்ந்து போற்றிடுவே. நீங்களும் தாவீதை போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிற காலங்கள் உங்களுக்கு வராமல் போக போகிறது இல்லை. அவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவதற்காகத்தான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் பாவங்களை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போட்டார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள், என் அக்கிரமத்துக்காக சிலுவையில் மரித்தபடி அன்பை போல இந்த பூமியில எந்த மனிதனிடத்தில் அன்பு இல்லை. என் பாவங்களை மன்னிக்க, என் வியாதிகளை மாற்ற, என் தோல்விகளை ஜெயமாக்க, என் பயத்தை என்னை விட்டு நீங்களாக்க, என் தடைகளை உடைக்க நீர் எனக்காய் செய்த கிரியைகள் எவ்வளவு பெரியது. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவராகவே இருப்பதா குறைவுகள் எனக்கில்லை. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவராகவே இருப்பதா குறைவுகள் எனக்கில்லை. அவர் பெரிய காரியங்கள் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவே. பயப்படாமல் என்று காப்பார், புகழ்ந்து போற்றிடுவே. அவர் பெரிய காரியங்கள் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவே. வாக்குத்தத்தம் தந்தால் நிறைவேற்றுவார், உத்தமமானவருக்கு துணை நிற்பார். வலக்கரம் கொண்டு தாங்கிடுவார், வாழ்நாளெல்லாம் கூட நல்ல ஆவியில பரிசுத்த பலத்தில அரக்கலரோ துணை நிற்பார்.
துதிப்பேன் கர்த்தரை என்று துதிப்பேன் மகிழ்வேன் மகிழ்வேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை என்று துதிப்பேன் ஆமென் மகிழ்வேன் மகிழ்வேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் துதிகர மகிமையெல்லாம் தேவ தேவனுக்கு ஓஹோ புகழ்ச்சியில் இயேசுராஜனுக்கு வல்லமை மாட்சிமை யானவர்க்கே. தலைக்கு மேல கையை தட்டி Thank you, Lord. வெளி தோற்றத்தை கொண்டு ஒதுக்குகிற இந்த மனிதர்கள், நான் அடிக்கடி இப்படி நினைச்சு பார்ப்பேன், என் அந்தரங்க குறை தெரிஞ்சிருந்துச்சுன்னா, வெளியில பார்த்தே இவ்வளவு அவமதிக்கிற இந்த கூட்டம் என் நிஜம் புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னைய இன்னுமே தேடி இருக்காது. ஆனா என் தகப்பன் என் பாவங்களை என் மீறுதல்களை கழுவ, என் அக்கிரமங்களை நிவர்த்தியாக்க, யோசிச்சு பாருங்க. புறம்பான தோற்றத்திற்கே ஒருவன் உன் பக்கத்துல வரல, அந்தரங்க அருவருப்புக்கு அவர் வந்தார்னா இந்த நேசரை விட உனக்கு யார் நேசரா இருக்க முடியும்? அவ்வளவு நல்லவரப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானே. எல்லாரும் இணைந்து வலது கரத்தை உயர்த்தி தூயவர் தூயவர் துதிக்கு ஆறுதல் நீர்தானே இயேசையா. துதிக்கு உங்க சத்தம் உயரட்டமே. மனிதனுக்கு அது எளிது, மனிதனுக்கு அது எளிது. அன்பான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தன அழகான
என் வாழ்க்கைக்கு சத்துரு முடிவு கட்ட முடியாது. என் வாழ்க்கையின் முடிவை மனிதர்கள் எழுத முடியாது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள். Devil cannot end my life. Man cannot write out my ending of life. Even நல்ல 2 கையை உயர்த்தி குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கு சொல்லுங்கள். I cannot end my life. நானே என் வாழ்க்கைக்கு முடிவை எழுத முடியாது. எனக்கான ஒரு துவக்கம் உண்டு, அவர் பெயர் இயேசு. எனக்கான ஒரு முடிவு உண்டு, அவர் பெயர் இயேசு. எனக்கானதை துவங்கினவர் எனக்கானதை முடிக்கிற வரைக்கும் அவருடைய கரம் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை விட்டு ஒரு நாளும் ஓடி போவதில்லை. இந்த மனிதன் என்னை மறந்து போய்விடலாம். கடைசியா 2 கையை நல்லா உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், 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 நீரே என் ஆதாரம், நீரே என் துணையாளரே, நீரே என் ஆதாரம், நீரே என் துணையாளரே. துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. முடியலப்பான்னு சொல்லும் போது இல்ல நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லுவார். தோளில் சுமந்தவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக அந்த தோளில் வைக்கப்பட்ட 153 கிலோவுக்கு அதிகமான அந்த மர சிலுவை வேற யாரும் இல்லை, நீயும் நானும் தான் மகனே மகளே, நீயும் நானும் தான் மகனே மகளே. கண்களை மூடி கையை கும்பிட்டு, என் துன்ப நேரத்தில் ஏன் நானே என்னை அருவருக்கும் அளவுக்கு எனக்குள்ள எண்ணங்கள் எழும்பலாம், ஆனால் என் ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறவர், என்னை தூக்கி நிறுத்துகிறவர். என் துன்பங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கதை, என் ஆண்டவருக்கோ அது ரொம்ப சின்சியரா கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் கவனமா, எல்லாம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஒவ்வொருவரை நீங்க தோல்ல சுமந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் இன்னும் நீச்சல் ஆழத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்க. We have nothing in your hand. We surrender everything into your mighty hand, O Lord. Have your way. உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 102:13.
ஆமென் சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தனிமையா இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம். ஆமென் அநேக விஷயங்களை நான் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், கலக்கத்துக்குள்ள இருக்கலாம், கவலைக்குள்ள இருக்கலாம், எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கலாம். ஆமென் நான் எதுல இருந்தாலும் கூட எனக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. என் தெய்வம் எனக்கு தயவு செய்கிறவர். ஆமென் ஏற்ற காலத்துல எனக்கு செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. காலம் வந்துருச்சு, இதுதான் அந்த காலம். ஆமென் இத்தனை நாள் நான் காத்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு வசனம் என்னை நோக்கி வந்திருக்கிறது, இதுதான் அவர் தயவு செய்ய வேண்டிய காலம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. என் காத்திருப்பு முடிவுக்கு வந்துருச்சு. ஆமென் தேவன் எனக்கு தயவு செய்ய போதுமானவர். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். இன்றைக்கு என் மேல தேவன் தயவு செய்வார், அது என்னை பெரியவனாக்கும். ஆமென் எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய தயை எனக்கு போதும்? ஆமென் அல்லேலூயா. அவர் எனக்கு தயை செய்கிறவர். சொல்லுங்க. என் சிறையிருப்பு மாறி போகும். ஆமென் அல்லேலூயா. அவர் சீயோனுக்கு தயை செய்கிறவர். சீயோன் சிறையிருப்புக்குள்ளே இருக்குது. ஆமென் எத்தனை பேர் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்க? இன்னைக்கு குடும்பம் ஏதாவது ஒரு விதத்தில் சிறையிருப்புக்குள்ளே இருக்குது, கடனில் இருக்குது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சிறையிருப்பில் இருக்குது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சிறையிருப்பில் இருக்குது, குடும்பத்தில் என்ன இல்லை, எதிர்பார்த்த நன்மைகள் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை, அதனால சிறையிருப்பில் இருக்கிறது. ஆமென் அப்போ சிறையிருப்பில் இருக்கிறனா இப்படி இருக்க போகிறது கிடையாது. இந்த சிறையிருப்பில் இருக்கிற என் மேலே தேவன் தயை செய்கிற காலம் வந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்க. என் தேவன் எனக்கு தயை செய்கிறவர். ஆமென் அந்த நாட்களுக்குள்ளே வந்துட்டேன். ஆமென் அல்லேலூயா. என் உயர்வான நாட்களை நான் பார்க்குற வேலைக்குள்ளே வந்துட்டேன், குறித்த காலத்துக்குள்ளே வந்துட்டேன். ஆமென் இங்கிலீஷில் இருக்கு, for it is the time to show favor to her. It is the time to show favor to her. தேவன் எனக்கு ஃபேவர் செய்கிற டைம் இது வந்துடுச்சு. the set time. ஆமென் சொல்லுங்க. the set time. ஒரு நம்ம காலையில் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பேர் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க வீட்டில்? அது 5:45 ஒரு அலாரம் அடிக்கும், 5:30, 5:45, 6, 6:15. சிலது அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆஃப் பண்ற வரைக்கும். நோய் 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 நோய்ட்டு பண்ணிட்டே இருக்கும். தூக்கத்தில் எப்படி இருக்கு? நமக்கு எரிச்சலா இருக்கு. ஆனா சொல்லுங்க, செட் பண்ணி வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? அந்த நேரத்தில் தட்டி எழுப்புவாரு. ஆமென் சொல்லுங்க. என்னை தட்டி எழுப்ப வேண்டிய காலம் வந்துடுச்சு. the set time has come. ஆமென் அல்ல, இதுதான் அவர் குறித்த நேரம், தயை செய்ய காலம். ஆமென் 2025 டிசம்பர் மாதம். ஆமென் வருஷத்துக்கு எண்டில் வந்திருக்கிறேன். தேவன் இந்த வருஷத்தில் எண்டில் வந்திருக்கிறேன். நான் இத்தனை காலம் இந்த வருஷம் எண்டாய வந்துச்சு ஆண்டவரே. அந்த தயவுக்காக யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு அந்த தயவு உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆலயத்தில் விசுவாசத்தோட உட்கார்ந்து இருக்கிறேன், காத்திருந்து வந்திருக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவருடைய தயவு இருக்குதுங்க. சொல்லுங்க. அவர் தயவு பாராட்டுகிற நேரம் இதுதான், இன்றைக்கு தான். ஆமென் இந்த நிமிடமே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் விலகியது. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம்
எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், வாழ்வின் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீதியின் சூரியன் என் மேல உதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் தயவு பாராட்டுகிற காலத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் எனக்கு கொடுக்குற காலத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்க பாருங்க. 61:3, சியோனிலே சொல்லுங்க, என் சாம்பலுக்கு பதிலாக சிங்கார தேவன் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது ப்ராஃபெட்டிக் வேர்டா நான் எடுத்துக்கிடுறேன். வர்ஷிப் நேரத்தில் தேவன் இதை பேசினார். ஆமென், சொல்லுங்க, என் சாம்பலுக்கு பதிலான ஒரு சிங்காரத்தை கொடுக்கிற நாட்களுக்குள்ள நான் வந்துட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம். ஆமென், சொல்லுங்க, சாம்பல்ல இருக்கிறனா, துக்கத்துல இருக்கிறனா, ஒடுக்கத்துல இருக்கிறனா, அப்படியே இருக்க போறது கிடையாது. ஆமென், சொல்லுங்க, நான் சாம்பல் நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கலாம், வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம், நம்பிக்கையற்றதாங்க உட்கார முடியும். சில நேரத்தில் நான் சொல்லிட்டு இருப்பேன், பாஸ்டருக்காகட்டும் விசுவாச பிள்ளைகளுக்காகட்டும், உட்காரவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. சொல்லுங்க, உட்காரவே கூடாது. நான் சோர்ந்து உட்காரவே கூடாது ஒரு இடத்துல, நான் ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு பலன் தரேன் எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென், சோர்வு நம்மளை உட்கார வைக்குங்க. ஆனா நம்ம உட்கார்ந்துட கூடாது. உட்கார்ந்தா நம்மளை இன்னும் நம்ம சோர்வலாயிருவோம். ஆமென், கவலைக்கு இடம் கொடுப்போம். ஆமென், சொல்லுங்க, நான் இன்னைக்கு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற தேவ தயவு எனக்கு போதுமானது. ஆமென், சாம்பல்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிற தேவன் தான் பாப்பாருங்க. ஆமென், சொல்லுங்க, அவர் எனக்கு மகிமையான வாழ்வை வச்சிருக்கிறார், அவர் எனக்கு சிங்காரத்தை வச்சிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தேவன் எனக்கு கொடுப்பார். என் துயரத்துக்கு பதிலாய் எனக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆமென், சொல்லுங்க, என் தலைமையில வச்சு சொல்லுங்க, ஆனந்த தைலத்தினால என்னை நிரப்புகிறது என் தெய்வம். ஆமென், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. 3வது வசனம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். சொல்லுங்க, என் வெட்கத்திற்கு பதிலாய். ஆமென், அல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிறேன், ஏன்னா அநேக விஷயங்கள் நான் வாழ்க்கையில சந்திச்சதுனால தைரியமா ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியல. சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சொல்லுங்க, நான் வெட்கம் அனுபவித்த அந்த தேசத்திலே அந்த நான் ஓடியெல்லாம் போக மாட்டேன் ஒரு இடத்த விட்டு. ஆமென், எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு வேதனை வந்தா, வேற ஒரு துக்கம் வந்தா வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகக்கூடாது, ஊர்லேருந்து ஊர் விட்டு போகக்கூடாது. ஆமென், சொல்லுங்க, என்னைய வாழ வைக்கிறவர் என் தெய்வம். ஆமென், அல்லேலூயா. என்னை வாழ வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்றதில்ல, ஒரு இடத்துல விட்டு நான் ஒரு இடத்துக்கு போவே மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. நான் வெட்கம் அனுபவித்த இதே தேசத்தில் இதே ஜனங்கள் நடுவுல சத்ருக்கு முன்பாக தான் ஒரு பந்தி. ஆமென், எத்தனை பேர் சொல்றீங்க? சத்ருவின் கண் முன்னால தான் ஒரு பந்தி. ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கணும். ஆமென், சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்தான் சொல்லுவாங்க, தோக்கணும் தான், அப்போ தான் வாழ்க்கையில் வச்சு. ஆனால் நான் இல்லாமல் போகணும்னு சொல்கிறவங்க முன்னால் தோக்கக்கூடாது. ஜெயமாக நம்மளை தேவன் வாழ வைப்பார். ஆமென், சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்னால் நான் பயந்து நிற்கக்கூடாது. சாத்தானுக்கு முன்பாக, மனுஷன் முன்பாக நான் பயந்து நிற்கக்கூடாது. ஆமென்,
அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு பலன் உண்டு. ஆமென். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. நீ என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நோக்கிக்கிட்டே இருக்கிற எதிரி அவன் முன்னால் நான் பதறவே மாட்டேன். ஆமென். நான் முன்னேறி போயிட்டு தான் இருப்பேன். ஆமென். தேவன் என்னை நடத்த போதுமானவர். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவன் அவன் முன்னால் இருக்கிற கோலை பார்த்து தான் அவன் ஓடணும். ரெண்டு விஷயம், அப்ரிஷியேட் பண்ணாங்களையும் பார்க்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான்ல அவனையும் நம்ம பார்க்கக்கூடாது, அதே மாதிரி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான்ல அவனையும் பார்க்கக்கூடாது. சொல்லுங்க, என்னை என்கரேஜ் பண்ணவனையும் பார்க்கக்கூடாது, என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறவனையும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கிட்டே பார்த்தா ஓட முடியாது. ஓடும்போது கிட்ட பார்த்தா ஓட முடியுமா? ஆமென். லாங் டிஸ்டன்ஸில் தான் பார்க்கணும். புரியுதா நான் சொல்றது? கர்த்தரே எனக்கு வைத்திருக்கிற மேன்மையான விஷயங்களை நோக்கி தான் நான் போகணுமே தவிர இப்போ இருக்கிற விஷயத்தை நான் பார்த்துட்டேன்னா நான் விழுந்துருவேன். ஆமென். அல்லேலூயா. அடி மட்டும் தூக்கி வைங்க போதும், தேவன் பலன் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவார். சொல்லுங்க, என் கால்களை எப்படி மாற்றுவார்? மான் காலை போல மாற்றுவார். என்னுடைய உயர்தலங்களில் என்ன நடக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், எனக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். ஆமென். என் துக்க நாட்கள் சொல்லிட்டே இருக்கணும், என் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எரேமியால வாங்க, எரேமியா 30:18. எரேமியா 30. ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்க. சொல்லுங்க, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பார். சொல்லு, என்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை என் தேவன் திருப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கூடாரத்தில் சிறையிருப்பில் இருக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. என்னென்ன சிறையிருப்பு எங்கள் வீட்டில் இருக்குதோ அத்தனை சிறையிருப்புகளும் தேவன் மாற்றட்டுங்க. ஆமென். பலவீனம் என்ற சிறையிருப்பு மாற்றட்டும், கீழ்ப்படியாமை என்ற சிறையிருப்பு மாற்றட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டு மேல் இருக்கிற சாபம், பிசாசின் கிரியைகள் என்ற சிறையிருப்பினால கட்டப்பட்டிருக்க கிரியைகள் எல்லாம் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எத்தனை பேர் தேவனுடைய இரக்கத்துக்கு காத்திருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என் கூடாரத்தின் சிறையிருப்பை என் தேவன் நீர் மாற்றுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, சொல்லுங்க, கட்டப்படும், நிலைக்கப்படும். ஆமென். சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன், நான் நிலை நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நம்ம பார்ப்போமா? டேனியல் புஸ்தகத்தில் நீங்கள் 9வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான் சீக்கிரம் தானியேல் 9வது அதிகாரம். அப்போ 3வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
போதும். இங்கே பாருங்க, சிறையிருப்பில் பாபிலோன்ல இருக்கிற இந்த ஜனங்களுக்காக தானியேல் எப்படி விண்ணப்பம் பண்ற முடியும்? சிறையிருப்பு மாறணும்னா ஆமென், தேவனுடைய தயை நம்ம மேல உண்டாயிருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பாருங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாயிருக்கிற ஆண்டவரை ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. ஆமென். எத்தனை பேர் குடும்பத்துக்காக, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக, ஆமென், தேசத்திற்காக, ஜனத்திற்காக. ஏன்னா ஜனம் சிறையிருப்பில் கிடக்குதுங்க, தேசம் சிறையிருப்பில் கிடக்குது, வீடு சிறையிருப்பில் கிடக்குது. நம்மளும் அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம். நீங்க பாருங்க, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்துடைய சிறையிருப்பு மாறுறதுக்கு நான் உத்தரவாதம் எடுத்துக்கிடுறேன்னு ஆண்டவரே. அத்தனை பேருடைய சிறையிருப்பு காரியங்களை மாறுறதுக்கு தானியேல் என்ன பண்றான்? அவன் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அவனுடைய மனதெல்லாம் என்னைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அது தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி. நம்முடைய சிறையிருப்பு மாறணும்னா நம்ம வீட்டு ஏதோ ஒரு விதத்தில் சிறையிருப்பு இருக்குதுங்க. நம்ம இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம இருக்க வேண்டிய அளவு நம்ம இல்லை. ஏன்னா சிறையிருப்பில் இருக்கிறோம். பிசாசு நம்மளை சிறையிருப்புக்குள்ளேயே தான் வைக்கணும்னு நினைப்பான். அவன் எப்படி, நான் சிறையிருப்பில் வச்சாதான் நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளே போக மாட்டோம். அவனுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சிறையிருப்பு நம்மளை சுற்றி சுற்றி. சிறையிருப்புக்குள்ளே வச்சாதான் என்ன செய்ய முடியும்? அதிலே தான் உட்கார முடியும். ஆனால் சிறையிருப்பு மாறணும்னா உபவாசம் பண்ணி. நம்ம உபவாசம் பண்ண முடியுதான்னு தெரியல. சும்மா உபவாசம் இல்லை, ஒரு பாரம் உள்ள ஒரு உபவாசங்க. ஆமென். ஒரு பாரம் நிறைந்த இந்த சிறையிருப்பு எப்படியாவது மாறிதான் ஆகணும். என்னால முடியாதுதான், வழி தெரியல. சில விஷயங்கள் எப்படி மாற்றுவேன்னு தெரியாதுங்க. டெய்லி அதே விஷயங்களை திருப்பி 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 சந்திக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா. எப்படி இதுல இருந்து மீண்டு வெளியே வர்றது? எப்படி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? ஏன்னா சில விஷயங்களை தாண்டி போகலாம்ல, சில விஷயங்களை தாண்டி போகவே முடியாது. சில விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல தான் இருந்தாகணும். அப்போ நம்ம என்ன செய்யறது? உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன் மேன்மை எல்லாம் விட்டு தன் வேலைகள் காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி. எத்தனை பேர் நம்ம இப்படி செய்கிறோம்? வேலை பார்க்கும் போது அழுவோம், உபவாசம் பண்ணிட்டு அழுவுமே தவிர தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து பாருங்க. தேவனுடைய தேவனாக இருக்கிற ஆண்டவரை ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தேட என் முகத்தை அவரை எப்படி தேட முடியும் தெரியுமா? ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் அவரை தேடுறதுக்கு அவர் மைண்ட் பண்றார். சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த ஜபம் விண்ணப்பம் இந்த விஷயங்களை மறந்த சில காலங்கள் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்க, என்னுடைய சிறையிருப்பு மாறணும்னா உபவாசம் பண்ணி ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தேவனுடைய முகத்தை பார்க்க நான் தீர்மானிக்க வேண்டும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலர் தெய்வ திட்டத்தை அறிந்துக்கிட்டதுக்கோ இல்லை சில விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா, ஏன் சில கோயில்களே பாருங்களேன், சில மாதங்கள் விரதம் இருப்பாங்க, சில காரியங்களை அவங்க செய்வாங்க, தொடர்ந்து காலையிலேயே போய் என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களை செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளை தேவ முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோன்னே எனக்கு தெரியலங்க. அப்புறம் எப்படிங்க நம்மளுடைய சிறையிருப்பு நமக்கு மாறும்? நமக்கு முடிஞ்சப்போ நமக்கு இயந்தப்போ மட்டும்தான் தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோமே தவிர நம்ம சிறையிருப்புக்காக நம்ம எத்தனை பேர் இந்த அளவு பாரப்படுறோம்? வெறும் டேனியல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு இல்லை. தேசம் சுகமாக இருந்தால் தான் நம்ம சுகமாக இருக்க முடியும். நம்முடைய ஜனம் சுகமாக இருந்தால் தான் நம்ம சுகமாக இருக்க முடியும். அப்போ ஒரு சுயநலமாக யோசிக்காம அவன் பாரப்பட்டு என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஜனத்துக்காக சீயோனுக்காக உட்கார்ந்து அழுது உபவாசம் பண்ணி. ஏன்னா அதிகம் பாரம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க.
எத்தனை பேர் அது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? சிலர் வந்து நாள் கணக்காக உபவாசம் போடுவாங்க. அவங்க மைண்ட் என்ன தெரியுமா, எப்படியாவது இந்த விஷயங்கள், எப்படியாவது இது ஏதாவது ஒரு விஷயங்கள். இல்லை, சில பிள்ளைகள், சில தேவ பிள்ளைகள், எப்படியாவது உங்கள் சத்தத்தை கேட்கறதுக்கு நான் உபவாசம் பண்ணுறேன், உங்கள் சித்தத்தை அறிய நான் உபவாசம் பண்ணுறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உபவாசம் பண்ணி உங்களுக்காக காத்திருப்பேன் நான் ஆண்டவரே. ஆமே, எத்தனை பேர் தேவனுக்காக காத்திருக்கிறீங்க? சிறையிருப்பு மாறணும், நான் தேவனுக்காக காத்திருக்க வேண்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், அப்போதான் அவர் என்னிடத்தில் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென். டைம் எடுத்து, நேரம் எடுத்து கர்த்தரை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற அளவு நான் உங்களை விட போறது கிடையாது ஆண்டவரே, இந்த விஷயத்துல எனக்கு விட தெரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும் போது தான் நம்முடைய சிறையிருப்பு மாறும். இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் நல்லா இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன், இருந்தால் போதும், இதை பார்த்துக்கலாம், இதை இப்படி மேனேஜ் பண்ணலாம், இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை நான் பேச்சில் நான் சரி பண்ணிடலாம், இல்லை நான் முயற்சியில் சரி பண்ணலாம், மாம்சத்தில் சரி பண்ணலாம், காசு கொடுத்து சரி பண்ணலாம். இல்லை, முடியாது. சில விஷயங்களை வந்து நம்முடைய முயற்சினால் செய்ய முடியும். ஆனால் சொல்லுங்க, என் விஷயம் வரும்போது, சொல்லுங்க, என் விஷயம் வந்தா தேவன் இல்லாமல் சரிபடுத்தவே முடியாது. ஏன்னா என்னுடைய முழு உத்தரவாதம் என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம். அடுத்தது நீங்க பாருங்க, என் தேவனாய் 4வது வசனம், என் தேவனாகிற கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. ஆமென், பாவ அறிக்கை செய்கிறார். என்ன பாவ அறிக்கை செய்கிறார் நீங்க கீழே பார்க்கும்போது 5வது வசனம் இறுதியிலே இருக்க பாருங்க. 5வது வசனம் ஃபுல்லா வாசிச்சிருங்க. நாங்கள் பாவம் செய்து என்ன பண்ணாங்கன்னா, கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு அகன்று போகுது. அப்ப தேவனுடைய காரியங்களையும் தேவனையும் வசனத்தையும் விட்டு அகன்று போகிறது பாவம். சொல்லுங்க, நான் தேவனை விட்டு விலகிறது பாவம். ஆமென். பிசாசு அதை தான் பண்ணுவான். தேவனை விட்டு உங்களை விலக்குறது அவனுடைய நோக்கம். என்ன செய்தா தேவனை விட்டு விலகுவான், அதுதான். இன்னைக்கு தேவனை விட்டு விலக என்ன காரியங்களை வந்து பிசாசு உங்க வாழ்க்கையில வந்து ஆயுதமா எடுத்திருக்கான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை விட்டுருங்க, அப்போதான் உங்களுடைய சிறையிருப்பு மாறும். சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் நடுவில் எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது ஏசப்பா, தடையாய் அதை நான் அகற்றி போடுவேன், அது எந்த விஷயமா இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என் உயிருக்கு மேலானவர். ஆமென், அல்லேலூயா. என் உயிர் கூட தேவனை விட பெருசு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனம் நான் நேற்று வாசிச்சேன், ரூத்தில் இருக்குது. அவங்க வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் செத்து போனவங்களுக்கும் எப்படிடா கடவுள். ஆச்சரியமா இருக்குல்ல? சொல்லுங்க, என்ன உயிரோடு இருந்தாலும் அவர் தான், நான் செத்து போனா அவர் கையில தான் இருப்பேன். ஆமென். அப்போ நான் என்ன பண்ண, அகற்ற வேண்டிய விஷயங்கள் அகற்ற வேண்டும். 6வது வசனத்தில் லாஸ்ட் இருக்கு பாருங்க, உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற்று போனோம். வாசிங்களா எல்லாரும்? அதுக்கடுத்து என்னன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாம நான் போயிட்டேன். அகற்ற வேண்டியது நான் அகற்றல, தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை. ஆமென், இதுதான் பாவம். அவங்க சொல்ற வேண்டியது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம சொல்ல வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ வீட்டில் சிறையிருப்பு இருக்கதான் செய்யும். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன பண்ற, இடைபெற்றார். அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் சொல்றதெல்லாம் ஜனங்களுக்கு காதுக்குள்ளே போகல. நீங்க சிறையிருப்புக்கு போவீங்கன்னு அடிச்சுக்கிட்டாலும் அது காதுக்குள்ள போறதுக்கு தயாரா இல்லை. தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார், அது போறதுக்கு தயாரா இல்லை. பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாரா இல்லை. கட்டளைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது எதுக்குமே தயாரா இல்லை. தான் இஷ்டத்தின்படி வாழ்றது. சொல்லுங்க, இஷ்டத்தின்படி. கலட்டி போட்ட கழுதை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்னா வீட்டில் சிறையிருப்பு கூட்டி கொண்டு இருக்கும். நாங்கள் பிரிசனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென், சொல்லுங்க. தேவன் எனக்கு சுதந்திரமான நல் வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஐ ரிடீம்டு.
பை த பிளட் ஆஃப் காட். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம தேவனுடைய ரத்தத்தினால சுதந்திரவாளிகள் இல்லைங்க, நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டோம். ஆனாலும் சிறையிருப்பு, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். சொல்லுங்க, என் விருப்பம் இல்லை, உங்க விருப்பம் மட்டும்தான் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மனுஷ விருப்பமோ இல்லை எங்கள் அம்மா விருப்பம், எங்கள் அப்பா விருப்பம், யார் விருப்பமும் கிடையாதுங்க. சொல்லுங்க, நான் தேவனுடைய விருப்பத்தை மட்டும் செய்ய இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவா, அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்போ நான் அகற்ற வேண்டியதை நான் அகற்றி கர்த்தருக்கு செவி கொடுக்கணுங்க. கர்த்தருக்கு சிலர் செவி கொடுக்கறதே இல்லை. ஆமென். எதுவுமே கேட்கறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளே தயாராக இல்லை. சின்ன வயசுலேருந்து பெரிய ஆட்கள் எதுவுமே கேட்க தயாராக இல்லை. ஏன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னு சொல்கிற காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் செவி கொடுக்காம நான் போயிட்டேன்னா எந்த நேரத்தில் எந்த சிறையிருப்புக்குள்ளே நான் மாட்டி நான் வாழ்க்கையை சீரழித்து போடுவேன்னு எனக்கே தெரியலை. ஆனால் இந்த நேரத்தில் நான் சிறையிருப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னா நான் செவி கொடுக்கறதுக்கு என்னுடைய இருதயத்தை உமக்கு நேராக்குவேன். ஆமென். சொல்லுங்க, தேவனே நீர் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் கண் குருடனை மாதிரி செய்யணும். ஆமென். கடைசியாய் பாருங்க, கடைசியாய் வசனம் 23வது வசனம், நீ மிகவும் மூணாவது காரியம் என்ன தெரியுமா? முதல் ஜெபம், இன்னொன்று பாவ மன்னிப்பு. அவன் எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, பாவ மன்னிப்புன்னு வரும்போது அதில் இருக்குது பாருங்க, அது ஒரு வசனம் மட்டும் நம்ம கடந்து போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்னா தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் இருக்குது. எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறான்னா அவனுக்காக மட்டும் இல்லை, அவனுடைய ஜனங்களுக்காகவும் கூட என்ன பண்ணுறான், தேவ சன்னிதானத்தில் பாவ மன்னிப்புக்கு கேட்குறான். ஆமென். அல்லேலூயா. அப்போதான் சிறையிருப்பு மாறுங்க. சொல்லுங்க, எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணணும். பாவ மன்னிப்பு அது அந்த வெளிச்சம் யோபுக்கு இருந்துச்சு. அப்படி தானே? தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். அப்போதான் நம்முடைய சிறையிருப்பு மாறும். அப்போ கடைசியாக நீ மிகவும் பிரியமானவன். ஆமென். சொல்லுங்க, பிரியமானவருடைய ஜெபத்தை டக்குன்னு தேவன் கேட்பார். ஆமென். சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிட்டேன்னா எனக்கு சிறையிருப்பே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் வந்து தேவனுக்கு ரொம்ப, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா கிரேட்லி லவ்டு பை காட்னு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேவனால ரொம்ப நேசிக்கப்பட்டவன். கிரேட்லி பிலவ்டு. என்னது? கிரேட்லி பிலவ்டு. அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்படி இருந்துச்சுங்க. நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு? நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது? தேவன் நம்மிடத்துல அன்பு செலுத்துற மாதிரி தான் நம்முடைய சுபாவங்கள் இருக்குதா? ஒரு ஆளு கிட்ட வர்றதுக்கே பயப்படுற மாதிரி நம்ம சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு மனுஷனே நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுறான். ஹஸ்பண்டை பார்த்தா சில நேரத்தில் எப்படி இருக்குது, சிங்கம் மாதிரி இருக்குது, கிட்டையே போவானான்னு. சில நேரம் பார்த்தா வைஃபை பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு அரக்கி மாதிரி இருக்கு, கிட்ட போறதுக்கே பயமா இருக்குது. என்ன பண்றது, வேற வழி இல்லையே, விதி இல்லையேன்ற மாதிரி சில நேரத்தில் இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் வர்ற நேரத்தில் நெஞ்சுக்குள்ள நம்ம இருதயத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்பா அம்மாவை பார்த்தா சில பிள்ளைகளுக்கு என்ன பண்றது, காண்டாமிருகம் வந்த மாதிரி இருக்குது. எப்போ இடிப்பாங்களோ அப்போ வந்து நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் வீட்டில் எப்படி இருக்குது? யாராவது நம்மளை ஆசையாக பேசணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கோமா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசினாலே நம்ம மனசு சந்தோஷப்படாதீங்க. 2 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம மனசுல ஏன் தான் பேசணும்னு ஆயிடுது சில விஷயம். சில நேரங்களில் எப்படி இருக்கிறோம் நம்ம? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும். நான் ஒருத்தர்கிட்ட பேசினானா
அவங்களுக்கு அங்க சமாதானம் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விஷயம்னு ஒருத்தருக்கு சில நேரம் ஞாபகம் வந்தா, இந்த அக்கா கிட்ட சொன்னா நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அண்ணன்ட்ட சொன்னா நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்படி ஒரு பாதையில நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்களுக்கு தான் சிறையிருப்பு இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய கேரக்டர் ரொம்ப தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுங்க. நீங்க பாருங்க, அவன் என்ன பண்றானா, எந்த நெருக்கத்திலும் அவன் என்ன பண்ணல, தேவனை விட்டு விலகல, ஜபத்தை கைவிடல. சொல்லுங்க, தேவனை விட்டு விலகல, ஜபத்தை கைவிடல. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அந்த என்ன பண்ண, அந்த ஒரு ராஜா மாதிரி இருக்க ஒரு சிலை வணங்கல, ஆனா ஜபத்தை கைவிட்டானா. 6வது அதிகாரத்துல வணக்கது போல போ, கதவை தோற, ஜபம் பண்ண. அந்த நேரம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரம் சில தேவ பிள்ளைகளை அந்த நேரம் செட் பண்ணி, அந்த நேரம் அந்த டைம்ல அந்த இடத்துலயே ஜபம் பண்ணுவாங்க. அந்த ஜபம் ரொம்ப எஃபெக்டிவானது. ஆமென். எருசலேம் எவ்வளவு ஒரு மன பாரம் இருந்தா எருசலேமுக்கு போக முடியாது. ஆனா அந்த திசை நோக்கி அவனுடைய ஜன்னல் கதவெல்லாம் திறந்து கைகளை உயர்த்தி அந்த எருசலேம் மீட்புக்காக ஜெபம் பண்ணா இல்லையா? ஆமென். அவங்ககிட்ட இருந்தது அப்படி ஒரு விசுவாசம், ஒரு கரிசனை தன் ஜனங்கள் மீது. அப்படியே தேவனுடைய பாரம் அப்படியே இருந்துச்சு தானியேலுக்குள்ள. நம்ம எத்தனை பேர் அப்படி பண்றோம்? எத்தனை பேருக்கு நம்ம இருக்கிற இடங்களை குறித்தான ஒரு பாரம் இருக்குது? சிறையிருப்புகளை கிடக்காங்களா ஆண்டவரே? ஜனங்கள் நம்மளும் மாறணும், நம்ம குடும்பமும் சிறையிருப்புலேருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணும்? கைகளை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணணுங்க. ஆமென். பிள்ளைகள் தூங்கும் போது போயிட்டு தலைமையில கை வச்சு, ஆண்டவர் என் பிள்ளை சிறையிருப்பில் இருக்குது, விடுதலை கொடுங்கன்னு ஜபம் பண்ணணுங்க. சொல்லுங்க, என்னுடைய கையை உயர்த்தி, புருஷர்களை தன்னுடைய பரிசுத்த கையை உயர்த்தி வானத்துக்கு உயர்த்தி ஜெபம் பண்ணணுங்க. அப்போதான் சிறையிருப்பு மாடும். இது என்னுடைய காரியம் இல்லை, அவ ஜெபம் பண்ணுவா, அப்படி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வீட்டில் நான் அப்படிதான் ஜெபம் பண்ண வேண்டும். அழிந்து போயிட்டு இருக்க ஜனம், கிராமம், நான் இங்கெல்லாம் இருக்கும் போது, உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. எக்கடலும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழியை திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே போது அஸ்திபாரம் நிலைப்பது.
மேன்மையடையிட பாடுமை பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மையடை பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரே பாரம்தான், ஒரே ஏக்கம்தான், உங்க நாமம் உயரணும்ப்பா. பவுர் சத்திரத்தில் உங்க நாமம் உயரணும். ஆமென். மேன்மை அடையணும். ஆமென். அதுக்கு தான்ப்பா பாடுறோம், அதுக்கு தான்ப்பா உங்களை உயர்த்துறோம். ஆமென். சொல்லுங்க, சிறைச்சாலை அடைப்பது இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த சிறைச்சாலை அடைக்கவே முடியாதுங்க. ஆமென். பிசாசு கட்டி வைத்திருக்கிற எந்த சங்கிலிகளும் நிரந்தரம் கிடையாது. ஆமென். சொல்லுங்க, தேவன் என் மூலமாய் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ண இருக்கிறார். அதையே எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் சங்கிலினால கட்டி வைக்க முடியாது. சொல்லுங்க, என்னை எந்த சங்கிலியும் கட்டவே முடியாது. ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, அஸ்திபாரம் நிலைப்பதில் பிசாசு என்ன அஸ்திபாரமாவது போடலாங்க. ஆமென் அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மாளிகை. ஆமென் அல்லேலூயா. பிசாசு போட்டிருக்கிற அஸ்திபாரம் நிலைக்காது. அல்லேலூயா. அந்த ஒரு பாரம் தான் எப்பொழுதும் இங்கே இருக்கும். முதல்ல கைகளை உயர்த்தி பவுர் சத்திரத்துக்கு நேராக உயர்த்தி 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 ஜெபம் பண்ணுவேன். ஆமென். அது தேவன் அறிவார், தேவன் மட்டுமே அறிவார். அதுக்காக தான் உயிர் வாழ்றங்க, வேற எதுக்காகவும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழணும். ஆமென். அவருடைய நாமம் எங்கள் மூலமாய் உயர வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய சாட்சிகள். வேற என்ன நோக்கம் இருக்கு வாழ்க்கையில? ஒரு என்ன ஏக்கம் இருக்கு நமக்கு? ஆமென். அதில் சங்கீதத்தில் இருக்குது, இப்போ நீங்கள் வாசிக்கல, எல்லாமே ஒரு புகையை போல போயிருங்க. போகும் போகும் போயிட்டே இருக்கும். புகை இன்னைக்கு இருக்கும், ஒரு 2 நிமிஷத்துல இருக்காது, போயிடும். சொல்லுங்க, என் வாழ்க்கையும் போயிடும், நானும் போயிருவேன், ஆனா நீரும் இருப்பீர். இயேசப்பா எப்பொழுதும் இருப்பார், எப்பொழுதும் ஒரு நிலைத்திருக்கிறவர். ஆமென் அல்லேலூயா. அப்போ இந்த பாரத்தோடு நம்ம வாழுவோம். ஆமென் அல்லேலூயா. தானியேலுக்கு இருந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். ஆமென். சொல்லுங்க, சிங்கத்தின் கபில போட நேர்ந்தாலும் கூட கிறிஸ்துவை, தேவனை அவன் மறுக்கவே இல்லைங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள். அப்போ உயிருக்கு மேலாய் நேசித்தானே தேவனை. ஆமென். ஜெபம் பண்ற மனிதன். ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவை உயிருக்கு மேலா நான் நேசிக்கணும். தானியேல் ஜெபம் பண்றவன், ஜெபம் பண்றவங்க தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அதுக்கடுத்து தன்னை கரைப்படுத்திக்கிடவே விரும்பாதவன். சின்ன சின்ன விஷயத்துல கூட எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? ஆமென். ஒரு நாள் இந்த டே எல்லாம் முடிச்சுட்டு, ஒரு டே எவ்ரி டே we have to do this. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் தேவனுக்கு விருப்பம் இல்லாத என்னென்ன பேசினேன். வாலிபத்தில் நான் எழுதி வச்சிருப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க, பொய், களவு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு. போயிட்டு என்ன பண்ணுவேன், டிக் பண்ணுவேன். இன்னைக்கு என்னென்னா நான் பண்ணியிருக்கிறேன், என்னென்னா பண்ணலை. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் செய்வீங்கன்னு சொல்ல. ஆனால் வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் படுக்கிற நேரங்களில் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னென்னலாம் உங்களுக்கு பிரியமில்லை அதை நான் செய்தேன். யாரையாவது காயப்படுத்தினேனா, இஷ்டமில்லாத இடத்துக்கு போனேனா, யாரையாவது நான் குற்றப்படுத்தினேனா, யாருக்கிட்ட எதுவும் தேவையில்லாத வார்த்தையை பேசினேனா, தேவையில்லாத பார்வையில் நான் பார்த்தேனா, நான் இதெல்லாம் பண்ணேனா, உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா? சொல்லுங்க, எந்த விஷயமும் என் தேவனுடைய மனதை கஷ்டப்படுத்தவே கூடாது. அவன் சொல்லுங்க, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான்.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. ஆமென். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேகமா என்னோடு கூட நீதிமொழிகள் 4:23 வாங்க. வசனம் எடு. எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள். சரி, வேகமா வசனத்தை கவனிக்க. எல்லாரும் சொல்லுங்க. தங்க பொருளை காப்பாத்துறதை விட, லாக்கர்ல எல்லாத்தையும் வைக்கிறத விட, இன்னும் அதை இதை காப்பாத்துறதை விட, என்னை நான் காத்துக்கொள்ள எதை காக்க வேண்டும்? என் அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமாங்க? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இருதயம். நீதிமொழிகள்ல நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய 26ஆம் அதிகாரமா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என் மகனே, எதா குட்டி பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு உங்க இருதயம் யார்கிட்ட இருக்குது? உங்க கையில இருதயத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. இருதயம் என்பது இன்னைக்கு நம்ம சொல்ற இரத்தத்தை சுத்திகரித்து நம்ம சரீரத்துக்கு அனுப்புகிற, அதை என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோமோ, நம்ம என்ன அதை நிமித்தமாய் பேசி செயல்படுத்துகிறோமோ, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆண்டவர் சொல்லுகிற இருதயம் என்கிற விஷயம். இதை எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துரு. எல்லாரும் சொல்லுங்க. அவர் விரும்புறத பார்க்கணும். அவர் விரும்புறத அவர் சொல்லித்தர்ற மாதிரி புரிஞ்சுக்கிடணும். அவர் சொல்லித்தர்ற மாதிரி யோசிக்கணும். அல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. ஆமென். 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6:4 அதுக்கு பின்னாடி உள்ளதா? 6ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 8வது வசனமா? 5. மனுஷனுடைய அக்கிரமம். அப்பமே அக்கிரமம் பெருகிட்டுனா இப்ப என்ன வசனம் எழுதுவார் ஆண்டவர்? ஏன் அக்கிரமம் பெருகுது? அவன் இருதயத்தின் நினைவுகள், அந்த தோற்றம் எல்லாம் நித்தமும். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. அதே ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் இல்லை, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள். ஐயா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இருதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ரத்தத்தை எல்லா அவயவங்களுக்கு அனுப்புகிற அந்த ஒரு இந்த சரீரத்தின் செயல்பாட்டுக்கான அந்த அவயவமாய் கர்த்தர் பேசல. அவர் உனக்குள்ள வருகிற நினைவுகள், உனக்குள்ள வருகிற யோசனைகள். ஏன்னா மனிதனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருங்கிறத இரட்சகர் இயேசு சொல்லி வச்சிருக்கிறார் தானே. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. இந்த இருதயமா உங்க இருதயம் இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் கையில இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் கையில இல்லாத இருதயத்துல என்ன வந்துகிட்டே இருக்குமா? அவன் இருதயத்திலிருந்து பொல்லாத விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். கவனிங்க கவனிங்க, வேகமா கண்டிப்பா போகாதீங்க. ஐயோ, இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து வாலிபர்களுக்குள்ள எத்தனை விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள். யோசித்து பாருங்க. தன் சரீரத்தை கரைப்படுத்த கூடாது என்கிற கவனம் இன்றைக்கு ரொம்ப பேர்ட்ட இல்லையே.
நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் என்ன? நீ உன்னுடைய எதிர்பாலரை கண்களிலே இச்சையோட பார்த்தாச்சுன்னா அவர்களோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இருக்குது. இந்த வருஷத்தின் இறுதி இந்த நாட்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது, எந்த மற்ற பாவமும் சரீரத்துக்கு வெளியில உள்ளது, அதை கழுவி கொள்ளலாம், எழும்பி விடலாம். ஆனால் சரீரத்தை கரைப்படுத்தி விட்டவர்கள், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன் மடி வேகாமல் தீய மடியில வச்சிருக்க முடியுமா? கர்த்தருடைய கோபத்துக்கு, அதாவது சாபம் பிடிச்சவன் தான் விபச்சார பாவத்திலையும் வேசித்தன பாவத்திலையும் விழுவாண்டே தெளிவா சொல்லி இருக்குது. குட்டி பிள்ளைகள், வாலிபர்களை ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா, நான் திருந்திட்டா இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். இல்லை 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 இல்லை. சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடி டயம் கிடைக்குமான்னு பார்க்குறான். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய ஊழியர் சும்மா தெளிவா சொன்னாரு, கல்யாண வீடு, இந்த மகிழ்ச்சியான இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தருணங்கள், வீடுகளில் நடக்கிற இந்த இந்த ஃபங்க்ஷன் மூடுன்னெலாம் சிலர் வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல் டேஸஸ், இந்த டயத்தில் தான் இந்த வாலிப பிள்ளைகளை சாத்தம் அதிகம் பிடிக்கிறானோ. ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சூழ்நிலையில தான் எவனாவது எவளாவது பார்த்த பார்வை, எவளாவது பேசின வார்த்தை மூளைக்குள்ள கிடந்து அதை மறுபடி யோசிக்க வைப்பான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சரீரம் யாருக்குரியது? தேவனுடைய ஆலயம். அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, திருப்புங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் அறியாதிருக்கிறீர்களா? உன்னை நீயே கண் பார்வை மூலமாய், காது கேட்கறது மூலமா, வாட்ஸ்அப் சேட் பண்றது மூலமா, இன்ஸ்டாகிராம்ல போடுறது மூலமா, ஃபேஸ்புக்ல போடுறது மூலமா நீ லாக் வச்சிட்டதுனால லாக் ஆயிட்டு நினைக்காத. நீங்க கையில வச்சிருக்கிற பட்டன் செல் முதற்கொண்டு நீங்க வச்சிருக்கிற ஐபோன் வரைக்கும் எதுவுமே ரகசியம் கிடையவே கிடையாது. அதை மறந்துடாதீங்க. நீங்க இங்க இருந்து அனுப்புகிற குறுஞ்செய்தியோ போட்டோவோ இங்க இருக்கிற பிஎஸ்என்எல் சர்வர் ஆபீஸ்லயோ இங்க இருக்கிற சர்வர்களில் போய் ரெக்கார்ட் ஆகுது. சென்ட் பண்ண வேண்டிய நபருடைய விஷயத்துல மறுபடியும் அங்க ரெக்கார்ட் ஆகுது, உள்ள மறுபடி தான் அங்க போகுது. எந்த அதிகாரியும் எந்த அரசியல்வாதியும் விரும்புகிற நம்பருடைய காரியத்தை தூக்கிடலாம். டெலீட் ஃபார் ஆல் போட்டுட்டேன். ஆண்டவர் நீ பண்ற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன் பிட்டில வைக்கிற நாள் வருது. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைக்கு தயை செய்யும் காலமும் நன்மையும் வருகிறதோ, அதே அளவுக்கு பாவமும் தீமையும் செய்த எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயதானவர்களுக்குரிய தண்டனை உச்ச தலைமையில இறங்கும். அதுல மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. நானும் என் வீடும் என் குடும்பமும் என் சபையும் இதுல எந்த விதத்திலும் தப்பிக்கொள்ள முடியாது. உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். எந்த வயசுலையும் இருதயத்தை காத்துக்கொள்ளாட்டா. ஆனா ஒன்னே ஒன்று தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், அந்நிய மாம்சத்தை தொட்டுட்டு
ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர் நீ சொன்னா, பாதாள அக்கினியை தவிர நீ மனம் திரும்பாட்டா உனக்கு வேற ரட்சிப்பே கிடையாது. வேற ரட்சிப்பே கிடையாது. ஏன் தேவ சமூகத்தில் நாங்கள் பரிசுத்த விவாகத்தை நடத்தும் போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல்னு அர்த்தம்னா முகத்தை பார்க்காம இருக்கிறதுன்ட்டு இல்லை, அந்நிய நபருடைய வாழ்வை சீரழிக்காம இருக்கிறது. உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளாவிட்டால் இந்த பகுதியில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயவங்களை இந்த வேதாகமம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒரே மனைவியுடைய புருஷன், ஒரே புருஷனுடைய மனைவி. தேவனுக்கு பயப்படாம தேவ சித்தத்தை செய்யாம துணிகரமா பிரிஞ்சு போனவா போயிட்டதுனால ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து இருக்கிறதுக்காக கர்த்தர் சொன்ன மாதிரி 2வது ஒரு திருமணம் வேதத்தில் இருக்கிறது. உத்தம விதவைகளாய் வாழ்வதையும் இளம் விதவைகள் பாவம் செய்யாதபடிக்கு வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது என்றும் வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். தயவு செய்து இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு 3 முக்கியமான காரியம் உண்டுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல சொன்னது, சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு செவி கொடுக்கிறவங்க தான் இருதயத்தை என்ன பண்ண முடியும்? காத்துக்கிட முடியும். எல்லாரும் சொல்லுங்க, சுத்த இருதயத்தோடு தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தா நான் என் இருதயத்தை காத்துக்கிட முடியும். வாசிங்க பார்க்கலாம். நீங்க நீதிமொழிகள்லயே 23:19 வாசிங்க. நீதிமொழிகள் 23:19. என் மகனே நீ செவி கொடுத்து, அந்த வார்த்தை கொஞ்சம் கவனமா படிக்கணும். மை சைல்டு, நீ செவி கொடு. 2வது என்ன அட? உன் இருதயத்தை நல் வழியில் நடத்து. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு? அப்பா அம்மா எனக்கு என்ன சொல்றாங்க? பாஸ்டர் அம்மா என்ன சொல்றாங்க? என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு என்ன சொல்றாங்க? செவி கொடு. பாஸ்டர், நான் வீட்டில் இருக்கேன், சர்ச்சில் இருக்கேன், இருக்கிற வரைக்கும் ஏத்துக்கிடுங்க. நமக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது பாஸ்டர். யாருக்கும் செவி கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர். எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, மூடன் தான் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் இருதயத்தில் உள்ளதை வாழ்க்கையில காட்டுறதுக்கு என்ன பண்ணுவானா? பிரியப்படுவானா? எல்லாரும் சொல்லுங்க, நான் நன்றாய் செவி கொடுக்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, அமர்ந்து காத்திருக்கணும்ப்பா. அதுதான் இன்னைக்கு நீங்க தானியேல்ல பார்த்தீங்க. அவ்வளவு சிறையிருப்பு நிலைமையில கர்த்தர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருந்தார் பாருங்க. தானியேல் ஜெபத்தை கேட்டார், எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார், எஸ்ரா, மொர்தெகாய், எஸ்தர் இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பினார், எருசலேமின் மதிலை கட்டினார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, செவி கொடுங்க. அல்லேலூயா. நீங்க உங்க இருதயத்தை இன்னைக்கு சுத்த இருதயமாக்க விட்டு கொடுக்கணும். நீங்க வாசிங்க சங்கீதம் 37 30 31 பாருங்க. சங்கீதம் 37 30 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து பேசும். எல்லாம் என்னது? எத்தனை பேருடைய இருதயத்தில் வாயில வாழ்க்கையில தேடனா, எப்பா திஸ் மேன் இஸ் பைபிள் மேன்,
திஸ் உமன் இஸ் பைபிள் உமன் சொல்ற அளவுக்கு தயவு செய்து கையில் பைபிளை எடுங்க. பழைய பைபிளாக இருந்தால் முதல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் முதல்ல என்ன வாங்குங்க? சரி, நல்ல கை தூக்குங்க. ஆண்டவரே, இந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறப்ப இப்போ நெஞ்சில் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் நெஞ்சில் வச்சுக்கிடுங்க. லார்ட், ஐ லவ் யுவர் வேர்ட் லார்ட். உடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மேல நான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்ற ஒரு வசனத்தை இப்ப நீங்க படிச்சு அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க நான் எதிர்பார்க்கிறேன். சங்கீதம் 119 97வது வசனம் பாருங்க. அதாவது லார்ட் how much I love your word அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நாள் முழுசும் அதுதான்ப்பா என் தியானம். நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு மனிதன் தனக்கு உண்டான விளைச்சல் ரொம்ப விளைஞ்சிட்டதுனால என்னுடைய பண்டக சாலையை நான் என்ன பண்ண போறேன்? இடிச்சு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னானா? ஆத்துமாவே நீ புசித்து திருப்தியாயிரு, உனக்கு நான் ரொம்ப நாளைக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்றப்போ தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. அவனை தேவன் எப்படி கூப்பிட்டார்? முட்டாள் பைத்தியம் என்று கூப்பிட்டார். ஏன்? ஏன்? உன் பணம் உன் ஆத்மாவை மீட்க முடியாது. ரெண்டாவது, நீங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? வாசிங்கள் சங்கீதம் 39:3 வாசிங்க. சங்கீதம் 39:3. சுத்த இருதயத்தோட வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளை தானா முழங்கால் போட ஆரம்பிச்சிடும். முழங்கால் போட்டுட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபமும் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையும் தான் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சாப்பாட்டை விட ரொம்ப முக்கியம் எது? கர்த்தருடைய என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் என்ன உண்டது, அப்பொழுது நாவினால் என்ன செஞ்சேன்? இதை தான் பிலிப்பியரில் அவர் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 6வது 7வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றை குறித்த உங்கள் ஸ்தோத்திர. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. எழும்பு, முழங்கால் போடு, என்கிட்ட சொல்லு. ஓடி வா, முழங்கால் போடு, என்கிட்ட சொல்லு. என்ன நடந்தாலும் ஜெபம் பண்ணவா, என்கிட்ட சொல்லு. எப்படி காரியம் நடக்காம இருந்தாலும் உன் ஜெபம் கரெக்டா இருக்கட்டும். ஒண்ணுக்கும் கவலைப்படாத, விண்ணப்பத்தை கொண்டு வா, ஸ்தோத்திரத்தோட கொண்டு வா, ஜெபத்திலும் வேண்டுதலை தரிச்சிரு, எனக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும். சுத்த இருதயமும், சத்தமா சுத்த இருதயமும் தேவனுக்கு செவி கொடுத்தலும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளும். என் ஜெபமும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையும் என்னை இருதயத்தை யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? அல்லேலூயா. எக்கச்சக்கமான வசனம் இருக்கு, எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போகிறேன். மூன்றாவது நீங்கள் சங்கீதம் 62 10ஆம் வசனத்தை பாருங்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். படிங்க. கொடுமையை கொள்ளை பொருளினால், அதாவது தட்டி பறிக்கிற நபர்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. சிலர் கொள்ளை அடிச்சு பொருள் சேர்த்திருக்கிறதுனால பெருமை பாராட்டுறதெல்லாம் கவனிக்காதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை எதன் மேல் வைக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்க இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேலேயே அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. ரொம்ப பேருக்கு அப்பா அது மேலேயே அடிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அப்படி இருக்காத. சங்கீதத்தில்
119 சங்கீதத்தில் தேவ மனிதர் ஜெபம் பண்ற ஜெபத்தை 36ஆம் வசனத்துல பாருங்க. வேகமா நான் கொஞ்சம் வார்த்தைகளோடு உங்களுக்கு நிறைவு செய்யட்டு. 36 பாருங்க. என் இருதயம், அதை இப்படி படிங்க பார்க்கலாம். என் இருதயம் பேராசையை சாராமல். நான் நேற்று உபவாச ஜெபத்தில் பேசியிருந்தேன். சாப்பிடுகிறதற்கும் உடுத்துகிறதற்கும் உங்களுக்கு தேவன் வாய்க்க பண்ணியிருந்தால் நன்றி உள்ளம் துதி பாடும் என்று பாடி வாழ்ந்து விடுங்கள். சொல்லுங்க, எனக்கு இருக்கிறவைகளை நான் போதும் என்று எண்ணி இருக்கத்தான் பைபிள் போதிச்சிருக்கே தவிர இல்லாத பொருட்கள் மேல் நீங்களே சூப்பரா சொல்லிருங்க. அது தனக்கு என்ன உண்டு பண்ணுமா? உங்களை தூக்கிட்டே போயிரும். பிறகு சர்ச்சில் தான் இருப்பிய, பிரசங்கத்தான் கேட்டிருப்பிய, நீங்கள் காணாமல் போயிருப்பீர்கள். நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் ஆக்ஷனத்தில் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இவர் சும்மா சும்மா சத்தம் போடுறாரு, இதுக்கு வேற எப்பா. ஏன்னா இது இருதயம் முழுக்க பேராசை. என்ன ஆசை? அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு குறைஞ்சிட்டு பரபரப்பா போறப்போ மரியாளம்மா போய் இயேசுவே 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 கொஞ்சமாவது சின்சியர் காட்டுங்க. ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஐயோ திராட்சை. அவர் சிம்பிளா சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன செய்யணுங்கிற திட்டத்தோட தான் உட்கார்ந்துருக்கேன். நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் சொல்லுமே. எவ்வளவு நாள் தான் சஸ்பென்ஸாவே வச்சிருப்பீர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் இருதயம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணுமா? ஆமென். அதை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். மத்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 33வது 34வது வசனம். உங்களுக்கு இதெல்லாம் யாரு காதலே விழாது, இருக்கதே காணாது. பிறகு இதை வித்து வேற என்ன கொடுக்கணுமா? ஆமா ஆமா ஆமா, சரி ஏசப்பா வேற ஏதாவது சொல்லுங்க அப்படிங்காக ரொம்ப பேர். சரி, உங்க சொல்றதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க. பழமையாய் போகாத குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அங்கதான் திருடன் அணுகுவதும் இல்லை. 34ஆம் வசனம். உங்க பொக்கிஷம் நம்ம ஆட்களுக்கு இவங்க மனசுல என்ன. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற 2 வசனத்தை கடைசியா சொல்லி நான் முடிச்சிருந்தேன். அங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3:5. எதன் மேல் சாயாமல் உன் சொந்த அறிவாற்றலை நம்பி நிக்காதேன்னு இருக்குது. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப பேர் என் சத்தத்தை கேட்கிற இதுல பாதிக்கு மேல இவியலே சில விஷயத்தை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவியலுக்கு பாஸ்டரை பார்த்தாலே எப்படி தெரியுதுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி இவர் இல்லையே. ஹலோ, உங்க அறிவாற்றல் இல்லை இங்க. எங்களுக்கு எங்க அறிவு இல்லாம தான் நாங்க அவரை முழுசு சார்ந்து நிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, உன் சுய புத்தியின் மேல் உன். இதுதான் கர்த்தருக்குள்ள இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கான வழி. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கடைசியா 23, அதே நீதிமொழிகள் 23 4ஆம் வசனத்தை வாசிங்க. 23:4. இது சிலரு கவனமா படிக்கணும். ஐஸ்வர்யவான் ஆகணுண்டு, எதன் மேல் சாயாதே.
உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இல்லாமல் போகும் பொருட்கள் மேல, இங்கேயும் மறுபடியும் சொல்றார், இல்லாம போற இந்த இம்மைக்குரிய பொருட்கள் மேல உன் கண்ணை. ஆமென். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வேணும் 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 நினைச்சா ஓடி போயிருமா. அது வேண்டான்னு தூர போட்டீங்கன்னா நீங்க தான் வேணும்னு வந்து ஒட்டிக்கிடுமா. எப்படி வாழ்க்கை? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா நீங்க குட்டி போட்ட கரடியோ இல்லை ஏதோ மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருந்தேங்க, நான் அதை படிக்கணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ லேட் பண்ணேன். நீதிமொழிகள் அந்த 23:4 ரோமன் கத்தோலிக்க பைபிளில் இருக்குது, படிக்கிறேன் பாருங்க. செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே, அதனால் உன் அறிவை இழந்து விடாதே. நமக்கு பணம் தாங்க முக்கியம். பாரு, யார் யார் பணம் தரணுமோ எல்லாத்தையும் வாங்கணும். சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அது பண்ணாலும் பரவாயில்ல, நான் ரிச்சா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இல்லாம இந்த உலகத்தில் உங்களுடைய எவ்வளவு சொத்து இருந்தாலும், வேதம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது, அறிவில்லாத ஐஸ்வர்யவான் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்.